ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன். God who gives life to dried ones. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே எல்லாம் அப்படியே டெட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, அப்படி ஸ்டாக்னன்ட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும். இதிலிருந்து எப்படி நாம் நம்முடைய அடுத்த கட்டத்தை தொடர்வோம் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நம்மோடு கூட இருக்கின்ற தேவன் நம்மை அவ்விதமான சூழ்நிலைகளிலிருந்து உயிர்ப்பிக்க செய்கின்றார், நிற்க செய்கின்றார், நம்மை கடக்க செய்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து நம்மை பலப்படுத்துகின்றார். வாசிக்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கூறுகின்றார். ஆண்டவருக்குள்ளாக நாம் தாகமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு அந்த தாகத்தை தீர்க்கின்றார். வறண்ட நிலமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுகளை போன்ற ஆசீர்வாதங்களை தருகின்றார். நம்முடைய சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும் விசேஷித்த ஆவியும் தருகின்றார். அதோடு கூட நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து அவர் தருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைபடுகின்றார். நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பள்ளிகளிலே எதிர்பார்த்தளவு அவர்களால் படிக்க முடியாத சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். அங்க இருக்கின்ற சூழ்நிலைகளினாலே அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ ஒரு சரீர பாதிப்புல அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய சந்ததியின் மேல் ஒரு விசேஷித்த ஆவியை தருகின்றார், ஒரு அபிஷேகத்தை தருகின்றார். பரலோகத்திலிருந்து அவர் தருகின்றார். அதோடு கூட அவர் நம்முடைய சந்ததியாக ஆசீர்வாதத்தை தருகின்றார். எல்லாவற்றிலும் நாம் எதை பெற்றுக்கொள்வோம் என்றால், ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்திருக்கும் பொழுது அவர் நம்மை இதன் மூலமாக ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கின்றார். அதோடு கூட தொடர்ந்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு அவர் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தி நடத்துகின்றார். உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன் 3 விதங்களில் உயிரடைய பண்ணுகின்றார். முதலாவது, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகின்றார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 10 நாம் பார்க்கும் பொழுது, 37:1 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, 37 அதிகாரம் எசேக்கியேல் 5 சொல்கின்றது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வனாந்திரமான வறண்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே எலும்புகளா இருக்கு ஒரு பள்ளத்தாக்குல. அப்படிப்பட்ட இடத்துல எலும்புகள்லாம் அப்படியே சிதறி கிடக்குது. ஒரு சரீரத்துக்குரிய எலும்புகள் பல்வேறு இடங்கள்ல கிடக்குது. அப்படிப்பட்டு நிறைய இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கின்றார், எசேக்கியேலை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் உரை, இவைகள் எல்லாம் உயிர் பெற செய்வேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். பாத்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகின்றது. எப்படின்னா எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல கிடைக்கிறதெல்லாம் ஒரு சரீரத்துக்குள்ளதெல்லாம் ஒன்னா முதலாவது சேர்கின்றது.
மறுபடியும் ஆண்டவர் எசேக்கியேலை நோக்கி சொல்கின்றார், அவர்களுக்கு சுவாசத்தை ஊது என்று சொல்கின்றார். அப்பொழுது அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த சுவாசம் அவர்களுக்குள்ளாக வருகின்றது. ஒரு பெரிய சேனைகளாக அந்த எலும்புகளாக இருந்தது, தோல் சேர்ந்து எல்லாம் அப்படியே ஃபுல் ஆர்கன்ஸா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சேனையே உருவாகின்றது. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாத்தீங்கன்னா எவ்வாறு கடந்து செல்கின்றது என்பதை பார்க்கலாம். தேவன் அவ்வாறு எசேக்கியேலோடு கூட இருந்தார். அவர் சொன்ன பொழுது எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது. எவ்வாறென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி ஒரு சரீரத்துல கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு உயிரடையுமோ, எசேக்கியேல் சொன்ன பொழுது அப்படியே எல்லாம் உயிரடைந்தது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பண கஷ்டத்துல இருந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் சரீரத்துல பெரிய பலவீனங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். அன்றாட எதுக்காக இந்த உலகத்துல நான் வாழ்றேன், என் சரீரத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஒரு பக்கம் சுகர் வியாதி இருக்கு, ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் இருக்கு, ஒரு பக்கம் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால என்னால கை கால்களை மூவ் பண்ண முடியல, இல்லை என்றால் பிரெயின்ல ஒரு விதமான வலி உண்டாகி கொண்டே இருக்கிறது என்று இப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் ஒரு டெட் சிச்சுவேஷன்ல எதற்காக நான் உயிர் வாழ்றேன், பேசாம ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் நலமாய் இருக்குமே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். அருள்நாதர் இயேசு உங்களோடு கூட இடைபடுகின்றார். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சரீரங்களிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ரோமர் 8:11 சொன்னது போல, அன்றியும் இயேசுவை மருத்தொழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மருத்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான்ற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படியே உங்கள் வாழ்க்கையில உங்கள் சரீரங்களை கடந்து வருகிறது. நீங்களும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்னென்ன சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் எல்லாம் ஆண்டவர் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஹீலிங்கை தருகின்றார், சுகத்தை தருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருக்கின்றார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரை நோக்கி மாத்திரம் உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க. மனிதர்களிடத்துல நீங்க சொல்லலாம், அது தற்காலிகமானது. ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் செய்து உங்களுடைய காரியங்களை வைக்கும் பொழுது, விசேஷமாய் சரீர பலவீனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களுக்கு பூரண சுகத்தை தருவார். எசேக்கியேல் 37:13 சொல்கின்றது, 14 சொல்கின்றது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரேத குழியில ஒரு சரீரம் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு டெட் சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடவுளோடு உள்ள தொடர்பிலே நாம் துண்டிக்கப்பட்டு இருக்கலாம். அதுபோல பொருளாதாரத்துல இருக்கலாம், இல்லை என்றால் சரீரத்துல பலவீனத்தினால வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படியே ஒரு பிரேத குழியில எப்படி ஒரு சரீரம் இருந்தா ஒருவித செயல்பாடு இல்லாமல் இருக்குமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரும் பொழுது, ஆண்டவருடைய விசேஷித்த அபிஷேகம், அவருடைய விசேஷித்த வல்லமை கடந்து வரும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கின்றார். ஒருவேளை அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அந்த பலன் இல்லாமல் சோர்ந்து போய் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே அவர் நம்மை சிறக்க செய்கின்றார். அனுதினமும் அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அவரோடு கூட அபிஷேகத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அதுபோல பொருளாதார கஷ்டத்துல நாம் இருந்து கொண்டிருக்கலாம். உலகமே நம்ம பார்த்து ஏளனமா எண்ணுதே என்ற ஒரு சோல்விலே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய சிச்சுவேஷன் ஒருவேளை ஜீரோல இருக்கலாம். உங்களை ஆண்டவர் அதிலிருந்து உயர்த்துவார், படிப்படியாக உயர்த்துவார். அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி உயிரற்ற எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து உயிரடைந்ததோ அதுபோல உங்களுடைய பொருளாதார காரியங்களிலும் எந்தெந்த இடங்களிலும் உங்களுக்கு உதவிகள் இல்லாமல் இருந்ததோ அந்தந்த இடங்களிலிருந்தெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகளை அவர் தருவார். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் அப்படியே தலைகளாய் மாறி எல்லோருக்கும் முன்பாக நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். சரீரத்துல ஒருவேளை பெரிய பலவீனம் இருக்கலாம்.
உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் நினைக்கலாம் இவங்களோட கதை இதோட முடிந்து விட்டது என்று. ஆனாலும் கூட தேவன் உங்களோடு கூட இடைபடுகின்றார். அவர் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்களுடைய சரீரத்துல உயிர் பெற செய்து, ரோமர் 8:11 சொன்னது போல, அன்றியும் இயேசுவை மரித்தோழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான்ற அந்த வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பிக்க செய்வார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் அதனை கடந்து போக செய்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன் உலர்ந்த ஆரோனின் கோலை உயிரடைய பண்ணுகின்றார். என்னாகவும் 17 நாம் பார்க்கும் பொழுது 1-2 வசனங்களிலே பார்க்கலாம் என்றால், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்களை பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே என்ன பண்றாரு, அந்த 12 கோத்திரங்களுடைய கோலை வாங்கி அவர் அதுல பேரை எழுதுறாரு. அதுல ஆரோனின் கோலும் இருக்கின்றது. அந்த லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து ஆரோனின் கோலும் இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருன்னா ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கிறாரு, சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கின்றார். அப்பொழுது பார்க்கும் பொழுது என்னாகும் 17:5 அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிவே பண்ணுவேன் என்றார். இப்படி அந்த தெரிந்திருக்கிறவருடைய கோல் துளிர்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி முறுமுறுப்பாங்க. ஆண்டவர் முறுமுறுத்து, ஆண்டவர் அழகா அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அழகா அழைத்து வருகின்றார். எத்தனையோ அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில செய்தார். மோசேயின் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் மோசே அவர்களை அழகாக வழிநடத்தி வருகின்ற சூழ்நிலையில செய்தார். இருந்தாலும் கூட இந்த ஜனங்க அவ்வப்பொழுது முறுமுறுப்பாங்க. இந்த கோல் துளிர்க்கும் பொழுது உங்களுடைய முறுமுறுப்பு அடங்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். அதுபோல என்னாகும் 17:8 பார்க்கும் பொழுது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று கூறப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா கோல்னா சும்மா சாதாரண ஒன்றுதான். அது ஆக்சுவலா வேர் வச்சு இது பண்ணாதான், தண்ணி ஊற்றி பல நாட்கள் பல மாதங்கள் இருந்தாதான் அது பூத்து குலுங்கும். பல வருடங்கள் ஆனாதான் அது எல்லாவற்றையும் கனிகளை தரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் கூட தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் என்ன செய்யறாருன்னா இந்த ஆரோனின் கோலை துளிர்க்க செய்கின்றார். அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கின்ற சூழ்நிலைகளிலே அந்த கோல் உருவாகின்றது. அந்த அழகாக அதுல பூ பூக்கின்றது, வாதுமை பழங்களை கொடுக்கின்றது. அந்த கோல் எப்படின்னா, ஒரு சாதாரண கோல் பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவர்களை வைத்திருப்பாங்க. மோசேக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோல் இருந்தது. அவர் ஆடுகளை மேய்க்கின்ற காலங்களிலே அவர் அந்த கோலை வைத்திருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்த பொழுது அந்த ஆடு மேய்க்கின்ற கோல் ஒரு ஆண்டவருடைய சாட்சியின் கோலாய் மாறியது, ஒரு அரசாட்சி செய்கின்ற கோலாய் மாறியது, ஒரு தலைமைத்துவ கோலாய் மாறியது. அவர் அந்த கோலை வைத்துக் கொண்டுதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். அந்த பார்வோன் ராஜாக்கு முன்பாக சென்று பாத்தீங்கன்னா அந்த கோலை அடிக்கின்றார். சர்ப்பம் வருகிறது, அதனை பழையபடி கோலாக மாற்றுகின்றார். அப்படி பாத்தீங்கன்னா நைல் நதியில அப்படியே தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு. இப்படி பல அற்புதங்களை செய்கின்றார் அந்த கோல். அப்படிப்பட்ட கோல ஒரு கோல் தான் அந்த 12 கோத்திரங்கள்ல உள்ள கோலை கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுல அந்த ஆரோனின் கோல் மட்டும் துளிர்க்கிறது. இதை எதை குறிக்கிறது என்றால், தேவன் ஆரோனின் மூலமாக ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறுமுறுப்பு அவங்க வாழ்க்கையில இருந்து நீக்குகின்றார். அவங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோல் துளித்தது நிமித்தம் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது, அவர்கள் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அது ஆரோனின் மூலமாக வந்தது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அவ்விதமாக அவரே இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஒரு கோலாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க விரும்புகின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு பூத்து குலுங்குகின்ற வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையும் ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கத்தில்
காரியத்துல நாம் அமிழ்ந்து போய் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நாம் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். ஆரோனின் கோல் துளிர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையும் துளிர்க்கும். மற்றவர்களுக்கும் நாம் சாட்சியாக இருப்போம், ஆண்டவருக்கும் நாம் சாட்சியாக இருப்போம். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன் வறண்ட வனாந்தரத்தில் ஆகாருக்கு நீரூற்றை உருவாக்க பண்ணுகிறார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்கின்றது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் இருந்தாங்க இந்த ஆகாரு. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வருகிறது அவங்களுக்குள்ளாக. அப்ப ஆபிரகாமிடம் சாரால் சொல்லி இவங்களை அனுப்பிடுறாங்க. அனுப்பும் பொழுது ஆபிரகாம் அவங்களுக்கு கொஞ்சம் துருத்தில தண்ணி வச்சு தோல்ல வச்சு அனுப்பி விட்டுறாரு. வனாந்திரத்துல பெயர்சபா என்ற இடத்துல அவங்க அலைந்து திரிந்து இந்த தண்ணீரெல்லாம் காலி ஆயிருச்சு. அப்ப பிள்ளை தண்ணீருக்காக கதறுகின்றது. அந்த சூழ்நிலையில ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கின்றது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த இடத்துல ஆகார் பாக்குறாங்க, ஒரு தண்ணீர் துறவு உருவாக்கப்படுகின்றது. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது, அதனை மொண்டு பிள்ளைக்கு கொடுக்கின்றார். அதோடு கூட தேவதூதர் அந்த ஆகாரோடு பேசி, நீ உன் எஜமான இடத்திலே போயிரு, நீ பெரிய ஜாதியாவாய் என்ற வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் எப்படி ஆகாரை வனாந்திரத்திலே அவர் தண்ணீர் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில அந்த வனாந்திர சூழ்நிலையில ஒரு தண்ணீரை உருவாக்கி அந்த குழந்தைக்கும் கொடுத்து வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையா இருக்கலாம். நாம இப்படிதான் வாழணும்னு நினைப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில எல்லாமே எதிர்மறையா சென்று கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய தேவைகள் எதுவென்று ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும், நமக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் தேவனை நோக்கி இந்த தேவை எனக்கு வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் அதனை என்ன, ஒருவேளை பொருளாதார தேவையா இருக்கலாம், இல்லை என்றால் சரீரத்துல சுகத்திற்கான தேவையா இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் தேவன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு எல்லாவற்றையும் சாதமாக்கி தந்து நமக்கு வேண்டியதை அவர் உருவாக்கி தருகின்றார். ஆகாருக்கு தண்ணீரை உருவாக்கி தந்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளிலே தேவன் நமக்கு நிறைவு செய்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானத்தோடு உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கின்றவராய் இருக்கின்றார். உங்கள் விண்ணப்பங்களை அவர் வைராக்கியமாய் கேட்டு பதில் தருகின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால இந்த நாளிலும் கூட நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் இயேசு சுவாமியினுடைய பாதத்திலே வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை என்கிட்ட கையில பணமே இல்ல, எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன், என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன், சாப்பிடுறது கூட பணம் இல்லாம இருக்கனே என்ற ஒரு தரித்திரமான சூழ்நிலையில நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் உங்களோடு கூட கடந்து வருகின்றது. ஆகாருக்கு உதவி செய்த தேவன், ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்கின்றார். எப்படி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்ததோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா நெகட்டிவான சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதமாக்கி தந்து பொருளாதாரத்தில் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி ஒரு உயர்ந்த உன்னத நிலைமையை அடைய செய்வார். சரீர பலவீனங்களினால் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட தெய்வீக விடுதலையை தந்து உங்களை தேற்றுகின்றவராய் இருக்கின்றார். உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன் 3 விதங்களில் உயிரடைய பண்ணுகின்றார் என்று பார்த்தோம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகின்றார், உலர்ந்த ஆரோனின் கோலை உயிரடைய பண்ணுகின்றார், வறண்ட வனாந்தரத்தில் ஆகாருக்கு நீரூற்றை உருவாக்க பண்ணுகிறார் என்று பார்த்தோம். கடைசியாக ஏசாயா 32ஆம் அதிகாரம்
15 முதல் 18 வசனங்கள் சொல்கின்றது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகின்றார். தேவனுடைய ஆவியின் வல்லமை நம்மேல் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஜனங்களின் வாழ்வில் நீதி நியாயம் நிலைநிறுத்தப்படும், சமாதானமும் அமைதலான சூழலும் சுகமும் இருக்கும். அதோடு கூட ஜனங்கள் சமாதானமாய் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு அமைதியான சூழ்நிலை, சமாதானமான சூழ்நிலை, அதுதான் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்படிப்பட்ட தருணத்தை தேவன் தருகின்றார். அவருடைய உன்னத பலனால் நம்மை நிரப்பி இவ்விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை நாமே விலக்கி மீட்டு ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்து அவருடைய இரட்சிப்பை நோக்கி நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முழுவதுமாக நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் அவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுகத்தோடு நமக்கு எல்லாவற்றையும் அவர் அருளி ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும் தேவன் 3 விதங்களில் உயிரடைய பண்ணுகிறார் என்று பார்த்தோம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகின்றார், உலர்ந்த ஆரோனின் கோலை உயிரடைய பண்ணுகிறார், வறண்ட வனாந்திரத்தில் ஆகாருக்கு நீரூற்றை உருவாக்க பண்ணுகிறார் என்று பார்த்தோம். அப்பா பிதாவே, இது அனைத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக யார் யாரும் நோக்கி பார்த்து பொழுதும் கூட ஜெபிக்கின்றார்களோ, இந்த நேரத்திலும் கூட நீர் அவருடைய தேவைகளை சந்தித்து அவளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அவளை ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தயவிலும் வளர்த்து தாங்கப்பா. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தந்து அவர்களை நீர் வழி நடத்தி எதிர்காலத்திலே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து அவர்களை எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான உயர்ந்த இடங்களிலே நீர் அவர்களை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளிலே ஏற்ற துணையை தந்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அதுபோல குழந்தை பாக்கியத்திற்காய் திருமணமாயும் அநேக நாட்களாய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் பரலோக திரவியத்தினால் அவர்களை நிரப்பி குழந்தை பாக்கியத்தை நீர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அதுபோல
விசேஷமாய் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் வருகிறேனப்பா. ஒருவேளை கேன்சர் வியாதியா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகளா இருக்கலாம், மற்றும் போன் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் ரோமர் 8:11 நீ சொன்னது போல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான்ற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுதும் வியாதியிலே கஷ்டப்பட்டு நோக்கி கதறுகின்ற பிள்ளைகளுடைய சரீரத்திலே இப்பொழுதே நீரே இறங்கி சுகத்தை தருவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. பொருளாதார கஷ்டத்திலே, கடன் பிரச்சனைகளிலே, தீராத பண பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பத்தாருக்கு இப்பொழுதே கூட உம்முடைய தெய்வீக சமாதானத்தை உம்முடைய விசேஷித்த வல்லமையினால் நீர் அருளச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாகன்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படி குடும்பங்கள் நிரப்பப்பட்டு நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கூட ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து நீர் தந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவரீர், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொன்ன தேவன், இப்பொழுதும் கூட பரலோகத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவை எல்லாவற்றையும் நீ தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. வயதான காலங்களிலே தனிமையாய் குடும்பங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நீதாமே உடைய தெய்வீக வல்லமையினால் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்தித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய தனிமையின் சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட இதோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையினால் அவர்களை முடிசூட்டி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 8 முதல் 8:30 வரை நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகின்றது. நீங்கள் அனைவரும் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.